ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் நாசர் பாஷா. நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆத் அப்படின்ற ஆத்தென்டிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவை ஜோஹோ கிரியேட்டருக்கு நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வில் பி அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் ஆத்தென்டிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இதை ஆத்தென்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேசிக் ஆத் அப்படின்னா என்ன? ஸோ எஸ், பேசிக் ஆத்தென்டிகேஷன்னா என்னென்னா, இது என் பாயிண்டில் பேசிக் ஆத் ப்ரொடெக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணு. எதை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுன்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இன்னும் கிளியராக சொல்ல போனால், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு தான் இது எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் இருக்கிற எக்ஸ்டர்னல் வெப்சைட் கூட ஆத்தென்டிகேட் பண்ணும். ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வில் பி ட்ரூ ஆர் எல்ஸ் அன்ஆத்தரைஸ்ட். இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஆத்தரைசேஷன் மெத்தடு. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற சாம்பிள் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா postman docs.postman.echo.com வெப்சைட்டில் பேசிக் ஆத்ன்ற இதான் யூஸ் பண்ண போகிறோம். as you can see on the screen, அவங்களே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டாங்க. நமக்கு 2 kinds of response ரிசீவ் ஆகும். ஃபர்ஸ்ட் 200 okay, which is authorized, and another one is 401 unauthorized. அண்ட் நம்ம இதில் ஹெட்டர்ஸை தான் நம்ம பேசிக் ஆத்தை ஸ்டிமுலேட் பண்ண சென்ட் பண்ண போகிறோம். இதோட ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன் ஆஸ் அ கீ அண்ட் பேசிக் அண்ட் இந்த வேல்யூ வேல்யூ. இந்த வேல்யூ என்னடான்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு base64 இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். base64 என்கோட் பண்ணியிருக்காங்க. என்கோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை பேசிக்ன்ற வேர்ட் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட், இந்த மாதிரி ஜேசன் ஃபார்மேட்டில் ரெஸ்பான்ஸ் வரும். இட்ஸ் நத்திங் லைக் இது ரெஸ்பான்ஸ் கோட், இது ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட். ஸோ எஸ், இது நம்ம இன்றைக்கி போய் பார்ப்போம், என்னென்னு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் நான் ரெடி பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்ட். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா அது ரெண்டுத்தையும் என்கோட் பண்ணிவிட்டு அந்த என்கிரிப்டட் டேட்டா ஃபீல்டில் எனக்கு ஷோ பண்ணணும். அதுக்காக நான் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ண போகிறேன். பாஸ்வேர்ட் ஃபீல்டில் யூசர் ஆன் இன்புட்டில் டெலூஜ் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட், பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்கிரிப்டட் டேட்டா ஷோ ஆனதுக்கப்புறம் எனக்கு ஆத் ரெஸ்பான்ஸ் ஆத்தென்டிகேட் ஆச்சுன்னா ட்ரூன்னு வரணும். ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டு எனக்கு ட்ரூன்னு வரணும். இதை நம்ம எப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இட்ஸ் வெரி பேசிக் தான். நான் ரொம்ப டீப்பாக போகல இன்னும். இது ரொம்ப பேசிக் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய இது அந்த பேஸ் 64 என்கோட் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? அதோட ஃபங்க்ஷன் நீங்கள் ஜோஹோ கிரியேட்டர் ஹெல்ப் சைட்டில் போனீங்கன்னா, டாக்ஸில் போனீங்கன்னா இங்கே இருக்கும் Zoho encryption base 64 encode. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்கிரிப்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும். நமக்கு தேவை இந்த ஃபார்மேட் தான். ஸோ without wasting time, let's start. I have already have my coding part, so start பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எம்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கு let's say user name not equal to t and password எம்டியாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் வேல்யூலாம் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ் பண்ணிவிட்டு as I said encode பண்ணணும் base 64ல. let's say code zoho encryption dot base 64. I think I missed the 4. okay, and then our username along with password. that's it. என்கிரிப்ட் ஆனதுக்கப்புறமா இந்த வேல்யூ நம்ம இந்த என்கிரிப்ஷன் ஃபீல்டில் ஷோ பண்ணணும். ஸோ கோட், that's it. இதுக்கு ஒரு எல்ஸை க்ரியேட் பண்ணிடுவோம். சாரி, alert, please check the fields. Okay then.
and next comes the URL part. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த என்கிரிப்ஷன் இதெல்லாம் வேணாம், இந்த கான்செப்டே வேணாம். நம்ம வந்து டேரெக்டாக வந்து இதிலே கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு பாஸ்வேர்டில் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு ஃபீல்டில் யூசர் இன்புட் பண்ணி முடித்த உடனே நமக்கு வந்து வேல்யூ ஷோ ஆகணும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் அண்ட் எஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் நமக்கு வந்து ஒரு கலெக்ஷன் இல்லை ஒரு மேப் வேரியபிள் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வர ரெஸ்பான்ஸ் ஜேசானில் தான் வரும். ஸோ ஒன்று கால் பண்ணி ஆத்தென்டிகேட்டட் அப்படின்ற கீயை வந்து கால் பண்ணி தான் நம்ம ட்ரூன்ற வேல்யூ வந்து நம்ம வந்து கால் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் லிஸ்ட் கன்வர்ஷன். ஆனால் அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுன்னா இட் வில் பி ஸோ டீப். ஸோ உங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எஸ் ஹெட்டர், லெட்ஸ் சே ஹெட்டர் மேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். மேப்பை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஹெட்டர் புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி gonna feed authorization, the same format here, authorization, and here basic, and I need the code, and next get URL. லோ கோட் பிளாட்ஃபார்மாக இருக்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். நிறைய டைப்பிங் ஒர்க் கம்மியாகுது. நம்மள மாதிரி சோம்பேறிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கெட் யூஆர்எல் நம்ம யூஸ் பண்ண போகிற யூஆர்எல் வந்து இதுதான். இது ஃபீட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஹெட்டர் வேரியபிள் ஃபால்ஸ். ஒய் ஃபால்ஸ்? ஏன் ஃபால்ஸ்? சிம்பிள் கைஸ், நமக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து சிம்பிள் டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா ட்ரூ. இல்லை நமக்கு வந்து ஃபார்மேட்டாக டெக்ஸ்ட்டாக தான் வரும், ஃபார் எக்ஸாம்பிள் XML, JSON, then it will be false. That's the basic concept. உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ப்ளீஸ் type your queries and doubts on the comment. I'll make a clarification on that. Okay, and yes, next நமக்கு வந்திருக்க ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசானில் தான் வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சிம்பிள் டெக்னிக் தான் இது. ஓகேவா? இன்ஃபோ பேசிக் ஆத் ஓகேவா பண்ணிவிட்டு as I said நம்ம வந்து யூஆர்எல்ல மேப் கலெக்ஷனை போட்டு ஃபீட் பண்ணிட்டோம், அமுச்சிட்டோம். நமக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மேப் வேரியபிள் தேவை. லெட்ஸ் சே ரெஸ்பான்ஸ் அண்ட் ரேட் மேப், and I have to feed the JSON data. So இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து get JSON. ஸோ இதில் basic auth dot get JSON response text expand text. அப்புறமா ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்லேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்ன, ஜேசானை கால் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை என்னென்னா நமக்கு வந்து கீ அண்ட் வேல்யூ பேரில் வரும். அந்த கீ அண்ட் வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சே auth status, that will be fine, and response dot get கான்செப்ட் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட் பாக்ஸ். ஆத்தென்டிகேட்டட், ஏன் ஆத்தென்டிகேட்டட்னா இங்கே பார்த்தீங்களா ஆத்தென்டிகேட்டட் தான். ஸோ ஆத்தென்டிகேட்டட் அண்ட் இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸில் பண்ணணும், ஆத் ரெஸ்பான்ஸில் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ auth status, that's it guys. இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான கான்செப்ட். லெட்ஸ் செக் how it works. refresh the page. So postman
password, view log. We have response, but what happened? Auth response நமக்கு வந்து text show ஆகலி. Response text, see, authenticated text response code 200. It's working, but ஏன் நமக்கு வந்து ஏன் அதில் வந்து ஸ்டேட்டஸ் வரல? என்ன ஆச்சு? authenticated input.auth response text, everything's going great. Oh, there it is. The small mistake we did is getல வந்து authenticatedல ஏவை captcha போட்டோம். So make sure you don't have this kind of errors. Okay, so yes, status it's not defined. Check பண்ணியாச்சு. Update. So hope it works well and good. Postman, password. So see guys, simple, very simple. This is how we should work on this. So next conceptல வந்து நான் வந்து API key இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ let's take this step by step. ஓகேவா? ஒரே வீடியோவில் வந்து ரொம்ப டீப் அண்ட் டவுனாக போனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐம் a beginner. நான் ஒரு இடத்துல வந்து படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து இந்த வீடியோஸை மேக் பண்ணுறேன். எனக்கு லைவாக எனக்கு வந்து எரர்ஸ் வருது தான், அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். So still, if you have any kind of doubt or any kind of queries, let me know in the comment box. Okay, so keep supporting, subscribe my channel, that's Tech Dragon, and this is your Nazar Basha. Okay, so yes, keep supporting. That's it.